ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து ஃபிலோடென்ட்ரான் பிளான்ட்ஸை வந்து எப்படி ரீபாட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே ப்ரொபகேட் பண்ணி வச்ச பிளான்ட்ஸு. இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணி பிளான்டிங் பண்ணும்போது பிளான்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இது வந்து ஃபிலோடென்ட்ரான் ஹார்ட் லீஃபு. இதை வந்து ஒரு சின்ன க்ரோ பேக்கில் ப்ரொபகேட் பண்ணியிருப்பேன். இதில் ரோட்டு கூட வெளியே வந்துருச்சு. இனி நம்ம ரீபாட் பண்ணலாம் இதை. அப்புறம் ஒரு சின்ன பாட்லேயும் நான் இதே ஹார்ட் லீஃப் பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இது சில்வர் சாட்டின் போத்தோஸ், இது வந்து பாட்டில் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கட்டிங்கில் வச்சது, ஒரு 3 கட்டிங் வச்சுருந்தேன். ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப வெளியே வந்துருச்சு. இனி வந்து நம்ம கண்டிப்பாக இதை ரீபாட் பண்ணியே ஆகணும். இது வந்து க்ரோ பேக்கில் ப்ரொபகேட் பண்ணது. நம்ம எப்போவுமே டைரெக்டாக அந்த கட்டிங்ஸை பிளான்டிங் பண்ணுறத விட இது மாதிரி சின்ன சின்ன பாட்டில் இல்லைனா க்ரோ பேக்கில் ப்ரொபகேட் பண்ணோன்னா ஈஸியாக ரூட்டு சீக்கிரமாக க்ரோ ஆயிரும். ஃபிலோடென்ட்ரான் பிரேசிலும் இந்த பாட்லேயும் அப்புறம் க்ரோ பேக்லேயும் ப்ரொபகேட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பாட்டிங் சாயில் பார்க்கலாம். பாட்டிங் சாயிலுக்கு வந்து பெர்லைட் ஆட் பண்ணியிருப்பேன், கொக்கோபீட், அப்புறம் கம்போஸ்ட் சாயில் ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் மாட்டுச்சாணி உரமும் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நான் ஓனாக மேக் பண்ண கம்போஸ்ட் சாயில் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த லீஃப் மோல்ட்லேருந்து மேக் பண்ணது. அது கூட நான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எப்படி நம்மளே ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். கட்டியாக இருக்கிற உரத்தையெல்லாம் உடச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதில் லீவ்ஸ் ஏதாவது முழுசாக இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இன்டோருக்கு வந்து அந்த முழுசாக இருக்கிற லீஃபு கட்டி கட்டியாக எப்படி சாணி உரம் இல்லாமல் நம்ம வைக்கிறது நல்லது. இப்போ நான் ஃபிலோடென்ட்ரான் ஹார்ட் லீஃபை பிளான் பண்ண போகிறேன், ரீபாட் பண்ண போகிறேன். பிளான்டிங் பண்ணும்போது அந்த ரூட் டேமேஜ் ஆகாமல் மண் கலைஞ்சிடாமல் கரெக்டாக அதை பேக்கிங்கோடு அப்படியே நம்ம பிளான்டிங் பண்ணணும். இதில் வந்து இன்னும் புஷியாக இருக்கும், சரி வேறு பாட்டும் இல்லை. அதனால் வந்து நான் இதிலேயே 4 பாட்டில் இருக்கிற பிளான்ட்ஸை பிளான் பண்ண போகிறேன். ஃபிலோடென்ட்ரான் பிரேசில் அப்புறம் ஹார்ட் லீஃப் ஃபிலோடென்ட்ரான், இந்த 2 வெரைட்டியும் சேர்த்தே நட போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் புஷியாக இருக்கும். 2 வெரைட்டியும் செப்ரேட்டாக வச்சுருந்தா கரெக்டாக அந்த பாட்டில் வந்து தெரிஞ்சிருக்கும் 2 வெரைட்டியும் தனித்தனியாக. இப்போ சேர்த்தே வச்சுருக்கிறனால 2ம் தனித்தனியாக தெரிய மாட்டேங்குது. பட் ஓகே, வேறு பாட்டு இல்லாதனால இன்றைக்கி இதிலேயே பிளான் பண்ணிடலாம். ஸோ இந்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பிளான் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயிங் கேன் வச்சு நல்லா தண்ணியாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். வாட்டரிங் கேனில் நம்ம விடுறத விட இதுதான் பெஸ்ட்டு. வாட்டரிங் கேனில் விடும்போது அந்த மூட்டில் சாயிலில் மட்டும்தான் தண்ணி விடுவோம். இது வந்து நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அந்த லீஃபு ஸ்டெம்ஸில் தண்ணி ஸ்ப்ரே ஆகும். அப்போது நம்ம புதுசாக ரீபாட் பண்ணனால செடியும் வந்து ட்ரூப் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் ரீபாட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 1 வீக் இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் கேனில் இந்த லீவ்ஸில் எல்லா இடம் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ எந்த லீஃபுமே பழுத்து உதிர்ந்து போகாமல் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். நம்ம இது பிளான் பண்ணி ஒரு 1 வீக் இல்லை ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா லிக்விட் ஃபெர்டிலைசர் NPK 19 19 19 வந்து நம்ம கொடுக்கலாம்.
ஃபிலோடென்ட்ரான் சாட்டின் போத்தோஸும் இதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லா ஹேங்கிங் பார்ட்ஸ்லேயும் நான் பிளான்ட்ஸை ரீபாட்டிங் பண்ணுவேன். நம்ம டைரெக்டாக பிளான்ட்ஸ் அதில் நடும்போது பிளான்ட்ஸ் சீக்கிரமாக அது வராது. நம்ம இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணி தனியாக பண்ணிவிட்டு அடுத்தது ரீபாட் பண்ணும்போது சீக்கிரமாகவே க்ரோ ஆகி ஃபாஸ்ட்டாக வரும். இந்த மெத்தடில் நம்ம ப்ரொபகேட் பண்ணி ரீபாட் பண்ணும்போது நம்மளே புஷ்ஷியான ஒரு பிளான்ட்ஸை ஹேங்கிங்கில் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.